பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் பஷீர் அகமது, திருப்பூர். எங்களோட ஃபார்முக்கு விசிட்டிங்காக வர்ற நிறைய நண்பர்கள் ஒரு காமனான ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அதுக்காக விளக்கம் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. என்னென்னா, ஃபார்ம் விசிட்டிங் பண்ண வரும்போது அல்லது இதை பற்றி விசாரிக்கவோ ட்ரைனிங்காகவோ வரும்போதே ஒவ்வொருத்தரும் ப்ரொடக்ஷனை பெரிய அளவில் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில் தான் வருவாங்க. ஆனால் எங்கள் ஃபார்ம் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது, டெய்லி ஒரு 50 கிலோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் தான் இருக்குதுங்கிறது என்ன காரணம், இதில் வருமான பற்றாக்குறை இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சார், நீங்கள் நீண்ட கால அனுபவம் இருக்குது, நீண்ட காலமாகி தொழிலை விரிவாக்கம் பண்ணி பெருசு பண்ணிகிட்டே போகாமல் நீங்கள் என்ன சின்னது பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃபார்ம் 50 கிலோ ப்ரொடக்ஷன் தான் டெய்லி கெப்பாசிட்டின்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாலுமே நியாயமான கேள்வி தான். யாராக இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும். ஏன் ஒரு தொழிலை வளர்ச்சி அடைய காலங்கள் செல்ல அது விரிவாக்கம் தான் பண்ணணும் ஒழிய ஏன் விரிவாக்கம் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகம் வர்றது இயல்பு தான். காரணம் என்னன்னா, நாங்கள் ஊட்டியில் ஒரு 15 வருஷம் நம்ம தொடர்ந்து ஊட்டியில் ஃபார்ம் வச்சுருந்தோம். நிறைய இடங்கள்ல மொத்தம் நான் ஃபார்ம் வச்சுருந்தப்போ எங்கிட்ட டீமில் மொத்தம் 20 பேர் வரைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க. அதாவது கம்போஸ்ட் யூனிட்டில், க்ரோயிங் யூனிட்டில், மார்க்கெட்டிங்கில், கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது. ஏன்னா எல்லா ரோலுமே ஆரம்பத்துலேருந்து நாங்களே தான் செஞ்சிட்ருக்கோம். யாருக்கும் எந்த டீலர்ஷிப் மாதிரி கொடுக்க மாட்டோம். எங்களோட ப்ராடக்டை நாங்களே தான் சேல் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 20 பேர் கொண்ட டீமாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இதில் வர்ற வருமானம் நிறைய சிதறல்கள் ஆகி அங்கங்கே பிரிஞ்சு போயிடுது. முதலீடு செஞ்சவங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன் வர்றதில்லை. நம்பர் 1. அது முறைப்படியான ஒரு பெரிய நிறுவனங்கள்ல அது சாத்தியம். சின்ன நிறுவனங்கும் போது இன்னைக்கு ஊழியர்களும் சரி, குறிப்பாக எனக்கு கிடைச்ச அது அப்படிதான் நான் சொல்லணும். ஒரு நேர்மையான ஊழியர்கள் எங்கிட்ட ரொம்ப குறைவாக தான் கிடைச்சாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து வந்த பசங்களாக இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு ஏதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டு ஓடி போகத்தான் பார்ப்பானுங்க. சாயங்காலமான தண்ணியை போட்டு ரகலை பண்ணுவானுங்க. அதே மாதிரி நிர்வாகத்தில் எங்கிட்ட இருந்தவர் ஒருத்தர், நீண்ட காலமாக இருந்தவர், மதுவுக்கு அடிமையாயிட்டாரு. டெய்லி காளான எனக்கு தெரியாமல் எடுத்து விற்பனை பண்ணிட்டு அந்த பணத்தில் அவரோட நண்பர்களுக்கெல்லாம் மது வாங்கி கொடுத்து அவங்க கும்மாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதையே உண்மையாலும் அது என்னுடைய பலவீனம்னு தான் சொல்லணும். என்னதான் நீங்கள் கேமரா மாட்டி மிரட்டி வேலை செஞ்சாலும் இன்னைக்கு ஃபீல்டில் இதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் ஒரு முதலாளியை உயர்த்தி விடணுங்கிற நோக்கம் இருக்கிற தொழிலாளர்கள், ஊழியர்கள் மிக மிக குறைவு. அருகி போயிட்டாங்க, கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் நம்ம மனசை ரொம்ப சங்கடப்படுத்திருச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் தவறாக எடுக்காதீங்க. நான் ஒரு தகவலுக்காக சொல்கிறேன். நாங்கள் முழுக்க முகமது நபியோட போதனைகளை பின்பற்றி நடக்கிறவங்க. இப்போ முகமது நபியோட போதனைகளை பொறுத்தளவுக்கு தொழிலாளர்கள் நல சம்பந்தமாக நிறைய போதனைகள் இருக்குது. தொழிலாளர்களை கையாளுவது எப்படி அப்படின்னு. இது ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தை விட கடுமையான ஒரு சித்தாந்தம் தான் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய சித்தாந்தம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. முகமது நபியோட தொழிலாளர்கள் சம்பந்தமான சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல ரொம்ப பிரபலம் ஒரு தொழிலாளியின் வியர்வை உலரும் முன் அவனுடைய சம்பளத்தை கொடுத்து விடுங்கள். அதுதான் முதல் விஷயம். அவனோட வேர்வை காயறக்குள்ள அவனோட சம்பளத்தை கொடுத்துருங்க. சம்பளத்தை கொடுத்துடாம ஏமாத்திராதீங்கன்னு சொல்லி முதலாளிகளுக்கான முதல் கட்டளை அது. இன்னைக்கு லெவலில் தொழிலாளி அந்த அளவுக்கு நம்மளுக்கு விசுவாசமா நடக்கிறது இல்லை. அவர் தப்பு செஞ்சு உற்பத்தி பாதிக்கப்பட்டு பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்கும் போது அவருக்கு மட்டும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு இருக்குதுங்கிறது ஒரு சில நேரத்தில் நம்மளால முடியாமல் போயிடுது. நிறைய தொழிலாளர்கள்னால தான் நம்ம பாதிக்கப்படுறோம். ரெண்டாவது
நீங்க அவருக்கு கடுமையான வேலைகள் கொடுத்தா நீங்களும் அவரு கூட சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்னு முகமது நபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் உங்களுக்கு நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதையே அவங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. நீங்க எதை உடுத்துறீங்களோ அதையே அவங்களுக்கும் உடுத்த கொடுங்க. அதாவது ஈக்குவலா வச்சு அவங்கள வந்து நீங்க பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம கிட்ட வேலைக்கு ஒருத்தர் வர்றாருன்னா நமக்கு ஈக்குவலா நம்ம மதிப்பு கொடுக்கறதுக்கு நம்ம தயாரு. அந்த மதிப்பு நம்ம கொடுக்குற அளவுக்கு அவங்கனால வேலை செய்ய முடியல. மது அருந்திட்டு வர்றது, பொருளை திருடிட்டு போறது, தீய ஒழுக்கம் உள்ளவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப நம்ம மனசொடிஞ்சு போய் கடைசியா முகமது நபி சொன்னாங்க, நீங்க உண்பதிலேயே சிறந்த உணவு உங்கள் கரங்களால் உழைத்து உண்பதாகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து அதை முழுமையா எடுத்துக்கிட்டு இனி வந்து வேலைக்கு ஆள் வச்சு பராமரிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் இந்த காலத்திலேயே 21ஆம் நூற்றாண்டிலேயே இப்படி ஆரம்பத்திலேயே இப்படி இருக்கு. இனி அடுத்த ஜெனரேஷன் நம்ம பசங்கள்லாம் வரும்போது வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க. காலம் போக 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 காலம் இன்னும் மோசமடைஞ்சிட்டு இருக்குது. மக்களோட மனோநிலையும் மோசமடைஞ்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம மக்களுக்கு நம்ம உழைக்க கற்றுக் கொடுக்கணும். எதிர்காலத்துல வேலையாளெல்லாம் கிடைக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம மக்களுக்கு உழைக்க கற்றுக் கொடுக்கணும்னா நம்மளால எவ்வளவு உழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இதை வடிவமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் நாங்க வந்து இந்த சைஸை சின்னது பண்ணோம். நம்ம ஆரம்பத்துல நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது அரிசி ரைஸ் மில்ல இருந்து வந்துச்சுன்னா ஒரு மூட்டை குவிண்டால் மூட்டைன்னு சொல்லுவாங்க, 100 கிலோ இருக்கும். நம்ம வாங்கிடுவோம். ஏதோ ஒரு கலாஸ்காரர் தான் கொண்டு வந்து வீட்டுல போட்டு போவார், மூட்டை தூக்குறவர். ஏன்னா அரிசி வாங்கிடலாம், அதை கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. இப்போ வந்து 5 கிலோ 10 கிலோ 25 கிலோ யாருடைய தொழிலாளர்களோட உதவி இல்லாமையே அரிசியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோமா? நம்மளால சுமக்கிறதுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுமையை ஏற்படுத்திட்டோம்னா நம்மளோட எதிர்கால வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நம்ம பசங்களுக்கும் இந்த உழைக்க கற்றுக் கொடுத்து இனிமேல் உழைப்பாளிகள் வேலைக்குன்னு ஆள் வைக்காம எல்லாத்தையுமே நம்மளே செய்யணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தோம். இதுல வந்து தொழிலாளருக்காக நம்ம பொறுப்பெடுக்க வேண்டியதில்லை. அந்த பொறுப்பு பெரும் பொறுப்பு. ஒரு தொழிலாளியை உள்ள அனுமதிச்சிட்டோம்னா அவரோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு முதலாளியோட கட்டாய கடமை ஆயிடுது. அது தவறும் பட்சத்துல நாம நாளைக்கு தண்டனைக்குள்ளாவோமோ அப்படிங்கிற கடவுளோட பயமும் நமக்கு இருக்கு. அதெல்லாம் ஒன்றிணைந்து தான் வந்து நாங்க இந்த சைஸை ஃபிக்ஸ் பண்ணோம். இது வந்து நம்ம தொழில வளர்ச்சி அடையல அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். இப்ப நம்ம பூர்ணமா திருப்தியோட நாங்க வேலை செய்யறோம். இதுல நம்ம சைஸ் பெருசு இல்லையே ஒழிய இதுல வர்ற வருமானம் வந்து பெருசு. எங்களோட வருமானத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு ஒரு தொழிலாளி இல்லை, எங்களோட உற்பத்தியை திருடிட்டு போறதுக்குள்ளுக்குள்ள ஆள் இல்லை. இது வந்து நான் சொல்றது யாரும் தப்பா நினைக்காதீங்க, யதார்த்தமான விஷயம். இது இப்படிதான் நடக்குது. அப்போ நாங்க வந்து இந்த ஃபார்மை சின்னதா வடிவமைச்சதுக்கான காரணம் வளர்ச்சி அடையாமல் இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். காரணம் என்னன்னா, தொழில் வளர்ச்சி அடையவில்லையோங்கிற சந்தேகம் வந்து புதுசா என்டர் ஆகிறவங்களுக்கு ஒரு பலவீனத்தையும் ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுத்துங்கிறதுனால அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுறதுக்காக நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுல நல்ல வருமானம் இருக்கு, பன்மடங்கு மற்ற தொழில்களை விட பன்மடங்கு வருமானம் இருக்கு. இதுல வந்து நம்மளோட பொருளாதாரத்தை இழக்கிறோம்னா இந்த தொழில்னால இழக்க மாட்டோம். தொழில் அருமையான தொழில். ஆனா இது சார்ந்து நம்ம மனிதர்களை நம்பும் போது மனிதர்களால் ஏமாற்றப்படுவதால் தான் நம்ம வீழ்ச்சி அடைகிறோம். இந்த தொழில் நம்மளை ஒருபோதும் வீழ்த்தாது. நாம் நம்பும் மனிதர்கள் தான் நம்மை வீழ்த்துகிறார்கள்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நம்மளை யாரும் வீழ்த்தாம இருக்கணும். நம்மளை மட்டும் இல்லை, நம்ம எதிர்கால நம்மளுடைய சந்ததிகள், என்னுடைய மக்கள், அவங்க இந்த தொழிலை செய்யும் போது அவங்க யார்கிட்டையும் ஏமாறாம அவங்க தன்னம்பிக்கையோட அவங்க உடல் உழைப்பையும் அவங்களுடைய நாலேஜையும் நம்பி அவங்க வந்து நிமிர்ந்து நிற்கணுங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டது தான் இந்த சின்ன ஃபார்மு, சின்ன வடிவம். இந்த சின்ன வடிவத்தை வந்து யாரும் வந்து இழிவா நினைச்சுக்காதீங்க. இதுல வர்ற வருமானம் வந்து ஒரு பெரிய வருமானம் தான் வருது. நீங்க அதாவது சின்னதா பண்ணதுனால நம்ம வந்து ஏதோ இந்த தொழில வருமானம் இல்லாதனால சின்னதா செஞ்சுட்டே இருக்கிறோங்கிற மாதிரி நினைப்பை வந்து நீங்க தூர போட்டுருங்க. இதுல நிறைவான வருமானம் இருக்குது. நாங்க இதை சின்னதா நடத்துறதுக்கான காரணமும் இதுதான். இந்த காரணம் தெரிஞ்சாதான் மக்களுக்கு வந்து தெளிவு பிறக்கும். நான் எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான். இப்பவே வந்து நமக்கு தொழிலாளர்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. நிலைமை வந்து ஒரு 40-50 வருஷத்துல தமிழ்நாட்டுல
பயங்கரமாக நிலைமை, தொழிலாளர்கள் நிலைமை வந்து மாறி இருக்கு. நான்லாம் ஒரு சின்ன பையனா எனக்கு ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கும்போது திரைப்படங்கள் தான் பெரும்பாலும் நம் சமூகத்தோட பல பிரச்சனைகளை வெளிப்படுத்தக்கூடியது. அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து நான் உங்களுக்கு சொன்னா என்னோட வயசுல இருக்கிறவங்க அல்லது என்னோட கொஞ்சம் கம்மியா வயசுல இருக்கவங்களுக்கு கூட நான் இந்த உதாரணத்தை சொன்னா புரியும். ரஜினிகாந்தோட ஒரு பிரபலமான திரைப்படம் இருக்கு, தில்லு முள்ளு அப்படின்னு படத்து பேரு. அது வந்து வேலை கிடைக்காம அலையிறது தான் அந்த படத்தோட கதையும் கருவுமே. வேலையே கிடைக்காது, படிச்சுட்டு வந்த எந்த இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்காது, எங்க போனாலும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு போர்டு தொங்கும். கமல்ஹாசன் நடிச்ச படம் ஒன்று இருக்கு, அதுலயே வறுமையின் நிறம் சிவப்பு. அவருக்கும் வேலையே கிடைக்காது. வேலை கிடைக்காம அவர் வந்து உயர் வகுப்பை சேர்ந்தவர், கடைசியில போய் ஒரு பார்பர் ஷாப்ல போய் முடிவெட்டுற வேலைக்கு சேர்ந்துருவாரு. அதெல்லாம் இந்த திரைப்படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வேலை கிடைக்காம அலைஞ்ச இந்த சமூகத்துல இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம அலையிற ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம சமூகத்துல வந்து குழந்தை பிறப்பு கம்மியானது, குடும்பத்துக்கு ஒருத்தர் 2 பேர் இருக்கிறது, எல்லாமே மேல் படிப்பு படிச்சுட்டு பெரிய வேலைக்கு போறது, உடல் உழைப்பு செய்வதற்கும் உணவு உற்பத்தி செய்யறதுக்கும் ஆள் இல்லாம போய் இன்னைக்கு வடநாட்டினரை நம்பியே நம்ம வாழ வேண்டியது இருக்குது. இதுக்கு வந்து நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நம்ம உழைச்சு நம்ம உழைப்புல இருந்து நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கினாதான் நம்ம நிறைவுடைய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியுங்கிற நோக்கத்துல நம்ம முதலா இது எதிர்காலத்தை எல்லாம் வச்சு திட்டமிட்டு தான் இந்த சைஸை வடிவமைச்சோம். அதனால இந்த சந்தேக கண்ணோட ஏன் இவ்வளோ வருஷம் அனுபவம் இருந்தும் இந்த தொழிலை விரிவுபடுத்தவில்லை அப்படின்னு சந்தேகம் வர்ற எல்லாருக்கும் இதன் மூலம் நாம் தெளிவுபடுத்திக்கிறது, இது நல்ல நோக்கத்துக்காக உழைப்பாளர் வேலைக்கு ஆள் வைக்காம நம்மளோட சொந்த உழைப்பை நம்பி வாழணுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஏற்படுத்தணுங்கிறத தான் நோக்கத்துல தான் இந்த சைஸை நாங்கள் வடிவமைச்சோம். இதுல வர வருமானம் தாராளமான வருமானம். அதனால நீங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு, அதாவது அதுக்கு இப்படி சொல்றதுனால வேலைக்கு ஆள் வைக்காம இந்த தொழிலை செய்ய முடியாதோன்னு நினைச்சு புறக்கணிச்சிடாதீங்க. முடிந்த அளவுக்கு நடுத்தர வர்க்கம் தாங்களும் கொஞ்சம் உழைக்கிறதுக்கு தயாரா வந்தாங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஃபார்ம் வச்சு ஒரு பெரிய வெற்றிகரமா நடத்த முடியும். எங்க ஃபார்மை நீங்க பார்வையிட வரணும்னா வரலாம். எங்களுடைய வீடியோக்கள் எல்லா வீடியோக்களையும் ஒரு பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைடுங்கிற யூடியூப் சேனல்ல இருக்க 50-60 வீடியோக்கு மேல இருக்க எல்லா வீடியோக்களையும் பாருங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரி ஒரு நல்ல தொழில். ஒரு விவசாய குடும்பம்னா அவங்க குடும்பத்தளவுல வேலை செஞ்சே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு. அதனால நாங்க ஏன் சின்னதா ஃபார்ம் நடத்துறோம் அப்படிங்கிறத குறித்த சந்தேகங்களை நீங்க இன்னைக்கோட விலக்கி வச்சிருங்க. நாங்க இந்த சின்னதா நடத்துறதுக்கான காரணம் இதுதான். நீங்களும் இது மாதிரி ஒரு ஃபார்மை வைக்கணும்னா வாங்க, நாங்க முழுசா பயிற்சி அளிக்கிறோம். எங்கள்கிட்ட பயிற்சி பெற்று நீங்களும் இதை போல ஒரு காளான் பண்ணைக்கு உரிமையாளர் ஆகலாம். ஒரு தன்னம்பிக்கையோட கொஞ்சம் உழைப்பையும் சேர்த்து ஒரு பெரும் பொருளாதாரத்தை நீங்க ஒரு மாசத்துக்கு இன்னைக்கு வந்து ஐடில இருக்கிறவங்களுக்கு வர சம்பளத்தை விட நல்ல சம்பளம் தான் இதுல கிடைக்குது. ஒரு 6 டிஜிட்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இன்னைக்கு சாத்தியம்தான். நீங்க யாரையும் நம்பாம உங்க கையை நம்பி நீங்க இதுல ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்ட முடியுங்கிறத இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுல விருப்பம் உள்ளவங்க எங்கள்கிட்ட வந்து பயிற்சி பெற்று நீங்களும் இதை போன்ற ஒரு காளான் பண்ணை அமைக்க முடியும். நன்றி.